ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்னி நம்ம பார்க்க போகிறது ஒரு 1500 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், இதில் 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் அது நான் 1 கப் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் கசகசா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னாலும் அவாய்ட் பண்ணிடலாம். இதை மிக்சியில் அரைச்ச பிறகு இதை இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ இதை நான் நல்லா இப்படி உருட்டி 2 பாட்டாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இதை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு வீடியோவில் பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், வரப்போகிற ரக்ஷாபந்தனுக்கு இந்த பூஜா ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஃபுல்லாக சிம்பிளாகவே வீட்லேயே ஹோம்மேடு பண்ணி அசத்துங்க. இப்போ 2 கப்பு நான் முந்திரி எடுத்திருக்கேன். இது நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். பாருங்கள், கோடு பட்டா எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த அளவு கோல்டாக இருக்கிற முந்திரியை தான் எடுத்து நான் இப்போ இதில் அரைச்சிருக்கேன். ஏன்னா அது எண்ணெய் தன்மை வராமல் இருக்கணும். அதுக்கோசரம் தான் நீங்கள் ஒரு முந்திரியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நான் இதில் சுகரும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப்பு தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப்பு நாரியல் பவுடர், இது டெசிக்னேட்டட் காஞ்ச நாரியல் பவுடர் ரெடிமேடாக கிடைக்கிது அது. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பால் பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். நான் அதுலேயுமே 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நான் வேணா திருப்பி நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நீங்கள் ஆட் பண்ணி, நீங்கள் திருப்பி பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே நேரத்தில் மொத்தமாக ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் ரொம்ப அந்த பக்குவம் உங்களுக்கு வராமல் போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மூத் பட்டராக இந்த மாதிரி வரும். நல்லா இப்போ பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு சைடில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோடது சைடில் ரோல் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்த இதையும் 2 பார்ட்டாக நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். அதில் பிரித்து இது எதுக்குன்னா இந்த ஒரு கோட்டிங்கோசரம் தான் நான் 2 பார்ட்டாக பிடிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள். இப்போ கையாலேயே வச்சு இது பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு கையாலேயே வச்சு பத்தலான் மெதுவாக மெல்லிஸா அந்த மாதிரி இப்படி கையாலே டிப் பண்ணி இப்படி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பில் சீதாவாக ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். இது வச்ச பிறகு நடுவில் நம்ம ஏற்கனவே ட்ரை ஃப்ரூட்ஸு டேட்ஸ் போட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ணி இதே மாதிரி ஒரு ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது நடுவில் சென்டரில் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் இப்படி மெலிசாக அப்படியே வச்சு தட்டிகிட்டே வரலாம். இல்லை நீங்கள் ரொட்டி கட்டையை கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இது நல்லா மெலிசாக வந்துருச்சு, ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ண ரோல்ஸை இதை வச்சு மேலே கோட்டிங்க்கு இப்போ இதை சுற்றி விட்டுறலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இதே மாதிரியே பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட்டை நம்ம சிம்பிளாகவே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இது பாருங்கள், இதே மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறேன், கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. ஒரு நீங்கள் 1/2 hour to 1 hour ஃப்ரீசரில். இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு 2 தடவை கொஞ்சம் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். இந்த பாருங்கள், இதே மாதிரி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி விடுங்க. அது பர்ஃபெக்டாக அந்த கோட்டிங் சுற்றி வரணும், அது மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் கொடுங்க, இதுக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சில்வர் ஷீட் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்து நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி உள்ள சில்வர் ஷீட்டாக நீங்கள் வாங்குங்க. ஏன்னா சம்டைம் ஏமாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா விசாரிச்சுட்டு ஒரிஜினல் ஷீட் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நான் இதுதான் நான் சொன்னேன் சில்வர் ஷீட்டு, கேட்சோட பிராண்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரிஜினல் சாந்தி சீட்டு தான், சில்வர் ஷீட் சொல்லுவாங்க. இதை எடுத்து இது மேலே இப்படியே போட்டு விட்டுறலாம். இது நீங்கள் எல்லாமே ஸ்வீட் பண்ணலாம், பட் ஆனால் சில்வர் ஷீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்குமே நல்லாயிருக்கும், ஸ்வீட்னு கெட்டு போகாமல் இருக்கும்.
இப்போ இதை வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த உருண்டை ஷேப் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு தேவை ஒரு லைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைப் ஆதரவு மட்டும்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. ஸ்வீட்டும் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் கடையில் வந்து நம்ம பேக் பண்ணி விற்கிறாங்க இந்த மாதிரி. அது இன்றைக்கி வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ஸ்வீட் ரெசிபியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷி சமையல். தேங்க்யூ. பை.